திருவருகை காலம் 22ஆம் நாள். அமைதியின் அரசனாகிய இயேசுவே, சமாதானத்தின் ஊற்றே, இந்த 22ஆம் நாளில் உமது வருகைக்காக ஏங்கி நிற்கும் எங்களின் உள்ளங்களை உமது தெய்வீக அமைதியால் நிரப்ப உம்மை வேண்டுகிறோம். குழப்பங்களும் போராட்டங்களும் நிறைந்த இந்த உலகிற்கு நீர் ஒரு அமைதியான தென்றலாய் வருகிறீர். ஆண்டவரே, இந்த திருவருகை காலத்தில் எங்களின் கவலைகள், பயங்கள் மற்றும் மன உளைச்சல்கள் அனைத்தையும் உமது பாதத்தில் வைக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று வாக்கு அளித்தவரே, எத்தனையோ சண்டை சச்சரவுகளால் உடைந்து போயிருக்கும் எங்கள் குடும்பங்களிலும் உறவுகளிலும் உமது சமாதானம் குடிபுக செய்தருளும். பகைமை பாராட்டும் உள்ளங்களில் மன்னிப்பின் ஒளியை ஏற்றி ஒருவரை ஒருவர் அன்போடு ஏற்றுக்கொண்டு சமாதானமாக வாழ எங்களுக்கு அருள் புரியும். வல்லமை மிக்க இறைவனே, சமாதானத்தின் இறைவன் வருகின்றார் என்னும் செய்தி எங்களின் சோர்வடைந்த உள்ளங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. போர்களாலும் வன்முறைகளாலும் பிரிவினைகளாலும் தவிக்கும் இந்த உலகிற்கு உமது அமைதி இன்று மிக அவசியமாக இருக்கிறது. அதிகார போட்டியாலும் ஆணவத்தாலும் சிதறி கிடக்கும் மனித உள்ளங்களை உமது தாழ்மையான சமாதானத்தால் ஒன்றினை தருளும். நாங்கள் மற்றவர்களுக்கு அமைதியின் கருவிகளாக திகழவும், பிரிவினை உள்ள இடத்தில் ஒற்றுமையையும் கசப்பு உள்ள இடத்தில் இனிமையையும் விதைக்க எங்களுக்கு வலிமை தாரும். எங்களின் சொற்களும் செயல்களும் பிறருக்கு மன அமைதியை தருபவையாக அமைய செய்தருளும். அன்பு இறைவா, நீர் பிறக்க போகும் இந்த புனித இரவு நெருங்கும் வேளையில் எங்களின் இதயங்களை தூய்மைப்படுத்தி உமது சமாதானம் தங்கும் ஒரு திருவிடமாக மாற்றும். எங்களை வாட்டும் தேவையற்ற கவலைகளில் இருந்து எங்களை விடுவித்து ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஆழமான அமைதிக்குள்ளே எங்களை வழி நடத்தும். எங்களின் வாழ்வாதார போராட்டங்கள், நோய்கள் மற்றும் தனிமையினால் ஏற்படும் பயங்கள் அனைத்தையும் உமது சமாதானம் ஆட்கொள்ளட்டும். உலகமே தர முடியாத அந்த மேலான அமைதியை நாங்கள் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு உமது பிறப்பை வரவேற்க அருள் புரியும். ஆமீன்.